காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். லவர்ஸ் ஏன் பீச் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணுறாங்க? அலை வந்து வந்து ஏமாந்து போகுதுல்ல, அதுக்காக தான் சிம்பாலிக்கா. அப்படின்னா இனிமே இந்த இடம் நமக்கு வேண்டாம், வாங்க போகலாம். என்ன, நான் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? நீங்கள் சொன்னதையும் வீட்டில் நடக்க போகிறதையும் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன் வீட்டில் என்ன? வீட்டில் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை வீடும் ரொம்ப பெரிய இடமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே முதலே சொல்ல, நல்ல நியூஸ் ஆச்சே. விளையாடுறீங்களா? நானே வேதனையில் இருக்கேன், நீங்கள் வேற. தபர், நான் இப்போ சீரியஸாக பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீயே என்ன சொன்ன? அவங்க பெரிய இடம். எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் கூட கிடையாது. நான் எப்படி அவங்க கூட மோத முடியும்? நிலாவை பார்க்குற மாதிரி வாழ்க்கை பூரா ஒன்றையும் அண்ணாந்து பார்க்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். இது வாக்கு மூலமா இல்லை எஸ்கேபிசமா? தபர், என்னால் ஹீரோ மாதிரிலாம் டைலாக்லாம் அடிக்க முடியாது. நான் ஒண்டி ஆள். என்ன உன் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? நான் ட்ரிப்ளிகேனில் ஒரு சந்தில் ஒரு மேன்ஷனில் ஒரு சின்ன ரூமில் இருக்கிறவன். மாதம் மாதம் சம்பளம் எதிர்பார்க்குற ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவனா. 1ஆம் தேதி முடிஞ்ச 2 நாள்லையே அடுத்த 1ஆம் தேதி எப்போ வரும்னு நினைக்கிற ரகம் தான். எனக்கு காதலிக்க யோகிதையே கிடையாது. என்ன அசோக் இது? நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவ, தைரியம் சொல்லுவேன்னு பார்த்தா நீயே எப்படி கலங்குறியே? இங்க பாரு அசோக், எனக்கு உன்னை விட உன் உண்மை எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல கண்ணத்தோட. என்ன அசோக் இது? எந்த பெரிய இடம் இல்லை, இதை விட பெரிய இடம் வந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். உன்னை விட்டுட்டு அவன் கோடீஸ்வரனாவே இருந்தாலும் அவனுக்கு நான் சொந்தமாகவே மாட்டேன். நீ கவலைப்படாத. பேசுறது ஈஸி, ஆனால் வர மாப்பிள்ளைங்கிட்ட என்ன சொல்வேன்? அசோக்,
ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நீ வேணா பாரு வர்ற மாப்பிள்ளை எப்படி தட்டி கழிக்கிறேன்னு. வாட் அசோக், கம் ஆன், பி சியர்ஃபுல். எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? அனிதாவை பற்றி பேசணுன்னு தான்ப்பா கூப்பிட்டேன். இந்த பாருப்பா, அவள் குழந்த மாதிரி. ஆமாம்ப்பா, அவள் குழந்த மாதிரி, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டில் அவளுக்கு வசதி பத்தலை. இதை தான் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களேப்பா. நான் அப்போ சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. குழந்த பொம்மை வேணும்னு அழுது, வாங்கி கொடுத்த அடுத்த நிமிஷமே கூட உடைக்கும்னு தெரிஞ்சோம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு சின்ன குழந்தை தான்ப்பா அனிதாவும். ஏதோ ஒரு வேகத்தில் உன்னை காதலிச்சா, கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. இப்போ உன் மேலே அன்பாவும் இருக்கா. அவள் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் பொண்ணுன்றதுனால தம் புருஷன் ஒரு தொழிலாளியாக இருக்கிறத அவன் மனசு ஏற்றுக்க மறுக்குது. கொஞ்சம் பிராடாக திங்க் பண்ணி பார்த்தா அவன் நினப்புலையும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை. என்னப்பா பேச்செல்லாம் புதுசாக இருக்கு? பழச பேச நான் என்ன பாகவதமா படிக்கிறேன்? நான் சொல்றத முழுசா கேளு அர்ஜுன். உன் முதலாளி நம்ம வீட்டுக்கு வரதால தப்பு இல்லை. ஆனா கல்யாணம் முடிச்சு இத்தனை நாள் கழிச்சு அவர் ஏன் இந்த வீட்டுக்கு வரணுன்றதான் என்னுடைய கேள்வி. நல்லா யோசிச்சு பாரு. உன் முதலாளி இந்த வீட்டுக்கு வந்ததுல நிச்சயமா உள்நோக்கம் இருக்கு. உன்னை வாழ்த்துறது மட்டும் அவர் நோக்கம் இல்லடா. ஆமாம்ப்பா, என் முதலாளி எதிர்த்து நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போகிறேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் வந்தார். ஏன்பா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உன் முதலாளிக்கும் உன் மாமனாருக்கும் ஒரு பனிப்போர் நடக்கிறது உனக்கு தெரியாத விஷயமா என்ன? அதுக்கு ஒரு ஆயுதமா உன்னை யூஸ் பண்றாரு உன் முதலாளின்னு சொல்றேன். நல்ல கற்பனைப்பா. பல கற்பனைகளுக்கு பின்னாடி உண்மையான வரலாறு இருக்குப்பா அர்ஜுன். உன் மாமனார் ஆர்கே கோபக்காரர் தான், மற்றவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறவர் தான். ஆனா உன் விஷயத்துல அவர் அப்படி இல்லையே. தம் மாப்பிள்ளை நல்ல செல்வாக்கா இருக்கணும், அந்தஸ்தா வீடு வாசலோட இருக்கணும், தம் பொண்ணு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதில் என்னடா தப்பு? இருக்கலாம்ப்பா, ஆனா இதெல்லாம் என்ன மருமகனா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். முதல்ல தன் மகளோட ஆசையை நிறைவேற்றிட்டு அப்புறம் தான் ஆசையை சொல்லலாம்னு இருந்திருக்கலாம். இந்த பாரு, மற்றவங்களுக்கு உன் மாமனார் எப்படியோ, ஆனா உன் வளர்ச்சிக்காக அவர் பாடுபடுறார், படுவார். அப்படி இருக்கும்போது அவர் எதிரி கம்பெனில நீ ஏன் வேலை செய்யணும்? அதைத்தான் அவர் பெரிய அவமானமா நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க சொன்னாரு? ஏன் அவரோட ஆபீஸ்ல. ஓ, உங்களை ஆஃபீஸ்க்கு வரவழைச்சு சென்டிமெண்ட்டை பேசி மாமா உங்களை வளைச்சிட்டாரா? அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னதுல உண்மை இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணது உண்மை. அதுக்காக உடனே அவர்கிட்ட அங்கே அர்ஜுனை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ண வைக்கிற மாமான்னு நான் சொல்லிட்டு வரல. இந்த பாரு அர்ஜுன், மாமா என்கிட்ட எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கார். அதெல்லாம் உண்மை என்னோ அவர் பண்ணது கரெக்ட்னோ எனக்கு தோணுது. ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்டரில் அவர் ஃபீலிங் சரின்னு எனக்கு படுது. ஆனாலும் என் கருத்தை உன் மேலே திணிக்க விரும்பலை. என் மனசுக்கு தோணுனதை சொல்லிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உன் விருப்பம். அப்பா, உங்களை பணத்தால் விலைக்கு வாங்க முடியாதுன்னு மாமா உங்களை பாசத்தை காமிச்சு விலைக்கு வாங்க பார்க்குறாரு. தயவுசெய்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. உங்கள் நினைப்புக்கும் மாமா நினைப்புக்கும் எந்த பாதகமும் வராமல் இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இந்த பாரு, எனக்கு உன்னை பற்றி தெரியும். எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா, அவசரப்பட்டுறாத. ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்டரில் அவர் ஃபீலிங் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் கூட என் கருத்தை உண்மையில திணிக்க விரும்புது. என் மனசுக்கு தோணுனதை சொல்லிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உன் விருப்பம். இதை பாரு, எனக்கு உன்னை பற்றி தெரியும். எந்த முடிவெடுத்தாலும் நல்லா யோசிச்சு தெளிவான முடிவு.
தரகரே நேராச்சு இன்னும் அவங்களை காணோம். அதெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க, வர நேரம் தான். இந்த பாத்தீங்களா கரெக்டா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. இவர்தான் மாப்பிள்ளை. வணக்கம். மாப்பிள்ளோட அப்பா. வணக்கம். வணக்கம். அவங்க அம்மா. வணக்கம்மா. தம்பி பொண்ணோட அண்ணா. நீங்க சொன்னீங்களே பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்கிறார். ஓ, வீட்டை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடுன்னு. எல்லாம் அவர் தான். வாங்க எல்லாம் உள்ள வாங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 சார் உட்காருங்க. வாங்க. அண்ணி, நான் சொல்றது ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்த மாப்பிள்ளையும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம். அர்ச்சனா, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். வர்றவங்களை நம்ம அவமானப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான். அதுக்காக இவ்வளோ அலங்காரம் தேவையில்லையே, சிம்பிளா பண்ணாலே போதுமே. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? இதை பார், நீ முதல்ல எழுந்து வா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் தவிப்பு உங்க யாருக்குமே புரியலையே. எல்லாம் புரியுது. நீ அங்க வர, காஃபி தர ஓடி வந்துடுற, அவ்வளவுதான். சரியா? என்னம்மா ரெடி ஆயாச்சா? அவ ரெடி ஆயிட்டாத்த. நீங்க காஃபி ரெடி பண்ணிட்டீங்களா? அப்பவே ரெடி ஆயிடுச்சே. தம்பி பொண்ணை நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் காப்பியை பார்த்தா டம்ளரை பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, புரியுதா? சரி. அவன் பாக்கலனா என்ன, நான் பாப்பேன்ல. அதுக்கு என்ன, என்ன பையனோட அப்பா ஒன்னும் பேசாம இருக்கிறாரு? நான் என்னத்த சொல்றது, என் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்க வேண்டியதுதான். நீங்களா கொஞ்சம் வித்தியாசமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் எல்லாரும் மாதிரி தானா? ஆமா ஆமா. முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு கொடு. அம்மா, மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. அங்க நீ உள்ள போ. வா. டேய், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. தரகரே, பொண்ணோட அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேச வேண்டியதெல்லாம் பேசலாமே. அண்ணி, என்ன இது? அப்படி என்ன பேச போறாங்க? பேசட்டுமே. சீர்வரிசைய பத்தி பேசுவாங்க, பேசட்டும். உன் சம்மதத்தை கேட்கணும்ல. அம்மா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு எவனையுமே பிடிக்கல. என்ன தரகரே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாத்தையும் பேசி முடிச்சிருங்க. எதா இருந்தாலும் அறுத்து கட்டி பேசிடணும். நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அறுக்கிறது கட்டுறதுன்னு பேச வேண்டாமே. உங்க எதிர்பார்ப்ப சொல்லுங்க, அப்புறம் பேசிக்குவோம். என்ன பெருசா கேட்டுட போறோம்? எங்க பையனை யாருமே படிக்க முடியாத காலேஜ்ல சேர்த்து நிறைய பணம் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கோம். அவன் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போனா உங்களுக்கு தானே அவமானம். அதனால அவனுக்கு ஒரு தனியா பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க.
பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டுடுங்க. பையனுக்கு 5 லட்சம் ரொக்கமாவும் ஒரு காரும் வாங்கி கொடுத்துருங்க. 1 லட்சத்துக்கு வெள்ளி சாமான்லாம் வாங்கி கொடுத்துருங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பொண்ணுக்கு தாலி மட்டும் 5 சவரன்ல பண்ணி போட்டுடுங்க. அதிகமா போடலாம், ஆனா எங்க வம்சத்துக்கு இதான் வழக்கம். வேணும்னா உங்க பொண்ணுக்கு நீங்க 10 பவுன்ல கொடி பண்ணி போடுங்க. பெரிய கல்யாண மண்டபம், ஹோட்டல்ல 15 ரூம். என்ன எங்களுக்கு நிறைய விஐபிஸ் வருவாங்க. கல்யாணத்துல மியூசிக் கச்சேரி இருக்கணும், அதுவும் சினிமா கச்சேரியா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இத பாருங்க, நீங்க உங்க பையனுக்காக கேக்குறீங்க, அதுல எந்த வித தப்பும் இல்ல. எங்களுக்கும் செய்யணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கான வசதி இல்லையே. தம்பி, மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லுங்க, நாங்க எழுந்து போயிடுறோம். ஆனா வசதி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ, மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நான் உண்மையதான் சொல்றேன். அம்மா, என்னம்மா எடுத்து சொல்லுங்கம்மா. அவங்கள ஏன் கேக்குறீங்க தம்பி? அவங்க அண்ணன் கோடீஸ்வரர் ஆர்கே, எனக்கு தெரியாதா? அவரு உங்க மாமனாருங்கிறது எனக்கு தெரியாதா? நான் இப்ப கேட்டதெல்லாம் அவருடைய ஒரு நாள் டர்ன் ஓவர். சும்மா எதுவும் இல்லாத மாதிரி நடிக்காதீங்க. அதுக்கு இல்லைங்க தம்பி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க தங்கச்சியே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட சம்பந்தம் பண்ணிக்க நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரும் கலந்து பேசி தரகர்கிட்ட ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. என்ன தம்பி, நாங்க வரோம். வாங்க வாங்க வரங்க வரங்க. அம்மா, நல்ல இடம், விட்டுறாதீங்க, யோசனை பண்ணுங்க. வரேன் தம்பி. இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. அண்ணி, அவங்க நிறைய வரதட்சணை கேக்குறாங்க. அதை சொல்லியே வேணான்னு சொல்லிடலாமா? இதை பாரு அர்ச்சனா, பெரியவங்க இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. நீ சும்மா இரு. எனக்கு பயமா இருக்கு அண்ணி. அர்ச்சனா, யாராருக்கு என்னென்னு முதல்லயே எழுதியிருக்கு. பயப்படாம இரு. வாங்கப்பா, வாங்கப்பா. ஏய், வாங்க வாங்க வாங்க. என்ன கேஸ்? அர்ஜுன் வாழ்க. அர்ஜுன் வாழ்க. அர்ஜுன் வாழ்க. அர்ஜுன் வாழ்க. என்ன பண்றீங்க? இறக்குங்க முதல்ல. வாழ்க. அர்ஜுன் 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 அர்ஜுன் என்னப்பா இது? முதல்ல அர்ஜுன் கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி வச்சு ஆடணும். இப்படியே பண்ணீங்கன்னா குழம்பி போயிருப்பான்ல. சார் வந்திருக்காரு, இறக்கி விடுன்னு சொல்றேன். முதலாளி, இந்த விஷயத்த நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க. ஏயா, இந்நேரம் நீங்களே சொல்லிருப்பீங்க தானே. நான் கொஞ்சம் லேட்டா வரேன். சரி, நானே சொல்றேன். அர்ஜுன், உன் உழைப்ப, உன் சின்சியரிட்டிய நான் ரொம்ப பாராட்டுறேன்ப்பா. நீ உன் தொழிலாளிகளுக்காகவும் குரல் கொடுப்ப, அதே நேரத்தில் முதலாளிக்காகவும் ஒழுங்காக உழைப்ப. இதுக்காக உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய நேர்மை, நாணயம், இதுக்கெல்லாம் ஒரு பரிசு கிடைக்கணும் இல்லையா? அதான் உன் கல்யாணத்துக்கே கிஃப்டாக கொடுக்கலான்னு யோசித்தேன். சூழ்நிலை சரியில்லை. உங்கள் வீட்டுக்கு நான் வந்தப்போ சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃபேக்டரியோடைய நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் மேனேஜர் நீ தான். அர்ஜுன், இன்னைக்கு இவங்க எல்லார் முன்னாடியும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றது தான் கரெக்டுன்னு இப்போ எனக்கு தோணுது.
உன்னுடைய உழைப்பை பாராட்டி நம்ம கம்பெனிக்கான ஒர்க்ஸ் மேனேஜருங்கிற ப்ரமோஷனை உனக்கு நான் கொடுக்குறேன். எஸ், இது நாள் வரைக்கும் அந்த போஸ்ட்ல இருந்த முரளியை நான் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறேன். நீ இந்த நிமிஷமே டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஃபைலில் இருக்கிற பேப்பரில் கழுத்து போட்டு உள்ளே போய் ஒர்க்ஸ் மேனேஜருக்கான வேலையை பாரு. என்ன அர்ஜுன் யோசிக்கிற? என்னடா இது, வீடு தேடி வந்த முதலாளிக்கு அவமானம் ஆயிடுச்சே, வேலையை விட்டு தூக்குவார்னு பார்த்தா அந்த ஆள் எனக்கு ப்ரமோஷனை கொடுக்குறான்னு ஆச்சரியமா இருக்கா? நான் அப்பேற்பட்ட ஆள் இல்லையப்பா. என்கிட்ட வேலை செய்கிற நீங்கள்லாம் உயர்ந்தீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். இன்னொன்று சொல்கிறேன், கூடிய சீக்கிரமே நீ ஒரு முதலாளி ஆவ, அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்ப்பா. எஸ், இது பாரு, உன்னுடைய சின்சியரிட்டி, உன்னுடைய தொழில் ஞானம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கான பரிசு தான் இந்த ஒர்க்ஸ் மேனேஜர் போஸ்ட். யோசிக்காத, புது வேலையை ஒத்துக்க. இந்த கையெழுத்து போடு. கம் ஆன், டேக் இட். ஐ சே. எக்ஸ்கியூஸ் மீ. கையெழுத்து போடு அர்ஜுன். யா ப்ளீஸ்.